வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேரம் தவறாமை பற்றிய ஒரு தலைப்பு. நேரம் தவறாமை, அதாவது நம்மளுடைய நடப்பு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, நம்ம இன்னைக்கு இந்தந்த வேலைகள் செய்யணும்னு இருக்கோம். அந்தந்த வேலைகளை நம்ம அப்பப்போ செஞ்சு முடிச்சிடணும். அதுதான் நல்ல ஒரு பயனை கொடுக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு செய்கிறோம், நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டோம்னா, நாளைக்கு வரும்போது நம்ம அந்த வேலையை செய்யணும்னு நினைப்போம். ஆனால் நமக்கு நாளைக்கு உள்ள வேலை வந்து நிற்கும். இப்போ நாளைக்கு உள்ள வேலை வந்து நிற்கும், அன்னைக்கு உள்ள வேலையை செய்யணும்னு தான் நம்ம பார்ப்போம். செய்து நேரத்துக்குள்ள வேலை நம்ம பெண்டிங் வச்சு பார்த்துக்குவோம். அப்படி ஒரு எண்ணம் உண்டாயிடும். இது உதாரணமாக என்ன சொல்லணும்னா, சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா, படிக்கிற காலங்களில் பள்ளிகளில் தேர்வு வைப்பாங்க. அந்த தேர்வு 2 டெஸ்ட்டு வச்சு, அதாவது ப்ரிப்பேர் பண்ணதுக்கு, நம்மளை ப்ரிப்பேர் பண்ணதுக்காக 2 டெஸ்ட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம்தான் இந்த காலாண்டு பரீட்சை, அரையாண்டு, முழுவாண்டு இந்த மாதிரி எக்ஸாம்லாம் வைக்கிறது. அப்படிங்கும்போது நம்ம இந்த ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட்டு வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணதுக்காக இருக்காங்களா, அப்போ நம்ம அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டால் இந்த காலாண்டு பரீட்சை, அரையாண்டு பரீட்சை இதெல்லாம் நமக்கு அட்டென்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாம் இதை சரியான முறையில் பயன்படுத்தலைன்னா நமக்கு அந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். இதை தான் காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. நேரம் தவறாமை, கிடைக்கிற நேரத்தை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி விளக்கம். இன்றைய தகவல் இதுதான். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க.